ஜெபம் பண்ண கடவோம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த மன மகிழ்ச்சி நாளின் காலை திருவிருந்து ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தால் நிறைத்து இந்த திவ்ய நற்கருணை ஆராதனையை எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக அப்பத்தை பிட்கையில் தம்மை எங்கள் ஒவ்வொருவருக்கு வெளிப்படுத்தி உம்முடைய அன்பினாலும் கிருபையினால் நிறைத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 96 பாமாலை 62 பாடுவோம். கேள் ஜென்மித்தராயிருக்கே விண்ணில் துத்தியம் ஏறுதே. கீதம் 96 பாமாலை 62 பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்று நிலை எங்கள் அப்பதினதாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் சூழ்நிலை தீர்மானித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமை தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமே அன்பு கூறவும், அது பரிசுத்த நாமத்தை உத்தமமைப்படுத்தவும், அது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இறுதி சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் சொல்லிய வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்,
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஜெபம் பண்ண கடவோம். அட்வென்ட் நாளுக்குரிய 3ஆம் ஞாயிற்குரிய சுருக்கு ஜெபம். இயேசு தரும் விடுதலை. மனுமக்களை ரட்சிக்கும்படியாக இவ்வுலகத்திற்கு வந்த அருள்நாதரே, யூத குலத்திலே பிறந்து இஸ்ரவேலருக்கு மாத்திரம் ரட்சிப்பை அருளி செய்யாமல் பிற இனத்தவராகி எல்லாருக்கும் நீர் அருளி செய்த மீட்புக்காக நன்றி செலுத்துகிறோம். பாவ அடிமைத்தனத்தில் இருக்கும் எல்லா மக்களுக்கும் உம்முடைய மீட்பின் அறைகூவலை ஏற்றுக்கொண்டு விடுதலை வாழ்விற்கு நேராக தங்களை அர்ப்பணிக்கவும் நாங்களும் மீட்பின் பணியில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள கிருபை அளிக்க வேண்டுமென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். உட்காருங்கள். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 18வது வசனம் வரை. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பது. நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில் நிலைத்திறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ள என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார் என்பது.
வானத்தையும் பூமியையோ காணப்படையும் காணப்படாததும் எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிறார் சர்வபிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய பிரதமருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகலமும் உண்டாவதற்கு நமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தேவனுடைய தேவமானவர், ஜோதி ஜோதியானவர், மேதேவன் மேதேவன், மாணவர், உண்டாக்கப்பட்டவர், ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய நேசமுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனமாய் காக்கவும் நம்ம உண்டாகவும் பரமனுக்கு பார்ப்பட்டு கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனை வேளைக்கு வரவேற்கிறேன். தேவ கிருபையின் சமாதானம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக கர்த்தரை ஆராதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் பாராட்டி எண்ணி முடியாத ஈவுகளுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். விசேஷமாக இந்த வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரமும் தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்குரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன். தேவ கிருபை ஐயா அவர்களோடு கூட இருப்பதாக நம்முடைய தனி ஜெபங்களில் குடும்ப ஜெபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த ஆராதனை வேளையை நாம் யூடியூப் சேனலிலும் இதே காலை 7 மணிக்கு நாம் ஒளிபரப்பு செய்கிறோம். ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலே நீங்கள் காணலாம். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் மிகுந்த ஜெபத்தோடு அதிக பிரயாசத்தோடு கூட இந்த ஆராதனை வேளையை உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். நீங்கள் எங்களுக்காக அதிகமாக ஜெபிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்திலே பயணப்பட்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தினந்தோறும் எங்களுக்காக மறவாமல் ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. அநேகர் இதற்காக
நீங்கள் பல வகையான உதவிகளை செய்து கொண்டு வருகிறீர்கள். அதற்கை கர்த்தரை துதிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீங்கள் ஆதரிக்க முன்வர உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் செய்கிற உதவி அநேக மக்களுக்கு, ஆலயங்கள் இல்லாத பகுதியில் இருக்கிற மக்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு மாத்திரமல்ல, அநேக மக்கள் வயோதிபர் நிலைமைக்கு அருமையான பெற்றோர்கள் ஆலயத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. தனிமையான உணர்வோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆராதனை மிகுந்த ஆறுதலாக இருப்பதை எண்ணி நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். அப்படிப்பட்டவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இந்த ஊழியங்களை நீங்கள் ஆதரியுங்கள். நிச்சயமாக அதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் 1000 பெற்றுக்கொள்வீர்கள் என்று சந்தேகம் கிடையாது. இந்த வாரத்திலும் இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு சென்னையை சார்ந்த அருமையான குடும்பத்தினர் திரு டாமினிக், திருமதி ஆலிஸ் டாமினிக், இந்த அருமையான குடும்பத்தினருக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய ஊழியர்கள் அதிகமாய் நேசிக்கின்றவர்கள், நமக்கு அங்கே ஜெபிக்கின்ற அருமையான குடும்பத்தினர். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தினரை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, மூத்த மகளுக்காக, மருமகனுக்காக, தேவன் அவருடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்து கொடுத்த அருமையான கற்பத்தின் கனிகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு கொடுத்த அருமையான 2வது மகனுக்காக, மருமகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் இந்த அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு கொடுத்த அருமையான 3வது மகள் ஹெவன்டாவுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். தேவன் இந்த அருமையான மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும்படியாக தேவன் கொடுத்த எல்லா கிருபைக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். வருஷத்தின் நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர் புதிய வருஷம் ஆண்டவர் இந்த அருமையான பிள்ளைக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாய் கொடுப்பாராக. உபாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறபடியே, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கமும் வேண்டாம் என்ற வாக்கின்படி ஆண்டவர் இந்த அருமையான பிள்ளைகளோடு கூட இருந்து எல்லா விதமான நன்மைகளையும் ஆண்டவர் கொடுத்து ஜீவகாலமெல்லாம் ஆண்டவரை ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்துவாராக. தேவ கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருக்க அவளை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையிலே சிறப்பு பாடலை பாடும்படியாக நம்முடைய சபையை சார்ந்த ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாகவும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாகவும் பாடலை பாட இருக்கின்றார்கள். நம்ம எல்லாரும் கேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். என்ற பெயரை நீ
கொடுப்பாயே. இயேசு என்ற பெயரை நீ அவர்க்கு கொடுப்பாயே. இயேசு என்ற பெயரை நீ அவர்க்கு கொடுப்பாயே. அஞ்சாதே மரியாளே, அஞ்சவே வேண்டாம். தேவனிடத்தில் நீயோ கிருபையை பெற்றாய். அவரோ பெரியவராய் என்றென்றும் இருப்பாரே. அவரோ பெரியவராய் என்றென்றும் இருப்பாரே. உன்னதமான தேவர் திருக்குமாரனானாரே. உன்னதமான தேவர் திருக்குமாரனானாரே. உன்னதமான தேவர் திருக்குமாரனானாரே. உன்னதமான தேவர் திருக்குமாரனானாரே. அஞ்சாதே மரியாளே, அஞ்சவே வேண்டாம். தேவனிடத்தில் நீயோ கிருபையை பெற்றாய். அஞ்சாதே மரியாளே, அஞ்சவே வேண்டாம். தேவனிடத்தில் நீயோ கிருபையை பெற்றாய். கிருபையை பெற்றாய். கிருபையை பெற்றாய்.
தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும் அப்பா. நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறீரோ அதை நாங்கள் கருத்தாய் கற்றுக்கொள்ளவும், அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். தூய ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடும்படி ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் வெளிப்படும், என்னை மறைத்துக் கொள்ளும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தியான பொருள் இயேசு தரும் விடுதலை. இயேசு நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலை தருகிறார். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நாம் சுவிசேஷ வாக்கியமாக வாசிக்க யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். வேதவசனம் மிக அழகாக சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். இன்றைக்கு அநேக மக்கள் பல வகையான அடிமைத்தனம், சிறையிருப்புகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சிறையிருப்பிலிருந்து, இந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து ஆண்டவர்கள் விடுதலையாக்க மாட்டாரா? எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? நாங்கள் இதிலிருந்து மீட்கப்பட மாட்டோமா என்று சொல்லி அநேக மக்கள் பல வகையில கலங்கி கொண்டிருக்கின்றார்கள், கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சில தினங்களுக்கு முன்பாக ஒரு அருமையான தாயார் என்னோடு கூட தொலைபேசியிலே ஒரு காரியங்களுக்காக ஜெபிக்கும்படியே வேண்டிக் கொண்டார்கள். ஐயா, என்னுடைய பிள்ளை 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்றான். மொபைல் ஃபோனில் அடிக்ட் ஆகி இருக்கின்றான். அந்த ஃபோனை நாங்கள் எடுத்து எங்கேயாவது நாங்கள் வைத்து விட்டோம் என்று சொன்னால் அவன் அந்த வீட்டையே ரணகலமாக்கி விடுகிறான். அப்படி தலைகளாக மாற்றி விடுகிறான். பயங்கரமான ஒரு மனிதனாக மாறி விடுகிறான். எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்க மாட்டேன் சொல்லுகிறான். இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த சிறையிருப்பிலிருந்து என் பிள்ளை மீட்கப்பட மாட்டானா? தயவு செய்து ஜெபம் பண்ணிக்கிடுங்க. ஒரு வாலிப சகோதரன் இடத்தில் வந்தான் ஒரு நாள். ஐயா, என்னுடைய சகோதரிக்காக ஜெபம் பண்ண வேண்டும். என்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கின்றாள். எதற்காக என்று கேட்டேன். 24 மணி நேரமும் ஆண்ட்ராய்டு இந்த ஃபோனை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாயா? அதை எடுத்து அவளால் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. எங்களுக்கே கஷ்டமா இருக்கிறது. இரவு எந்த நேரத்தில் வெளித்து பார்த்தாலும் 2 மணி 2:30 மணி அவ அந்த ஃபோனில் இருந்து கொண்டிருக்கிறா. நாங்கள் எங்களுடைய தகப்பனாரும் தாயாரும் எவ்வளோ கண்டித்து பார்த்தாங்க. ஒரு நாள் மொபைல் ஃபோன் எடுத்து நாங்கள் ஒளித்து வைத்து விட்டோம். அவள் வீட்டை உண்டு இல்லை என்று ஆக்கிவிட்டாள். நீங்கள் இந்த ஃபோனை எனக்கு, மொபைல் ஃபோனை எனக்கு தராவிட்டால் நான் செத்து போய் விடுவேன் என்று சொல்லி மிரட்டி கொண்டிருக்கிறாள். என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஐயா, ஜெபம் பண்ணிக்கிடுவேன், எங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டேங்கிறான். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான சிறையிருப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சிலர் கடன் பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவர் ஒரு முறை என்னோடு கூட அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது, ஐயா, என்னோடு கூட வேலை பார்க்கிற ஒரு நண்பர், அவர் அவருடைய சொந்த தேவைகளுக்காக சில லட்சங்கள் கடன் கேட்டிருந்தார். கடன் கொடுத்தவனுக்கு நான் ஜாமீன் கையெழுத்து போட்டேன். அவர் எஸ்கேப் ஆகிவிட்டார். எங்கே போனார்னு தெரியவில்லை. ஃபோன் அடிச்சு பார்க்குறேன், எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ அவர் பட்ட கடனையெல்லாம் நான் கடனை தீர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கடன்காரன் என் வீட்டை நெருக்கி கொண்டிருக்கிறான். நாங்களோ வாழ்வதற்கு வழி இல்லாமல் இருக்கின்றேன். வழி இல்லாமல் கையெழுத்து போட்டேன். இந்த பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். இந்த சிறையிருப்பிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பலதரப்பட்ட மக்கள் பல வகையான சிறையிருப்புகளுக்கு மத்தியிலே ஒரு வகையான நுகங்களினால் அழுத்தப்பட்டவர்களாக விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை ஒன்று சொல்லுகிறார். இயேசு உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட போகிற நமக்கு தேவனுக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு
வாக்கு தத்தான், மகனே மகளே, நான் உங்களை விடுதலையாக்குவேன். இன்றைக்கு ஜனங்கள் பல வகையான அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே இந்த அடிமைத்தனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தினாலே ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 17, 20 ஆகிய வசனங்களிலே இங்கு ஒரு அடிமைத்தனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு 17ஆம் வசனம் சொல்லுகிறது, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 20ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளா இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களா இருந்தீர்கள். அப்போ இங்க ஒரு அடிமைத்தனத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அது என்ன அடிமைத்தனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவ அடிமைத்தனம். ஒவ்வொரு மனிதனும் இந்த பாவத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறான். அதிலிருந்து அவன் விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றான். அவன் கண்டிப்பாக இந்த பாவ அடிமைத்திலிருந்து விடுதலை பெற்றுத்தான் ஆக வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த அடிமைத்தனம் எப்படிப்பட்டதாம்? இந்த 8ஆம் அதிகாரத்தில் ரோமருக்கு நிருபம் சொல்லுகிறது, 20ஆம் வசனத்தில், இந்த அடிமைத்தனம் அழிவுக்குரிய அடிமைத்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கும் பொழுது அந்த அடிமைத்தனம் அவனை எங்க கொண்டு போய் விடுகிறது சொன்னால் அழிவுக்கு நேராக கொண்டு சென்று விடுகிறது. ஆகவே தான் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் இங்கு 23ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதை பார்க்கிறோம். எபேசியர் நிருபத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவ அடிமைத்தனம் மரணத்துக்கு ஏதுவாய் கொண்டு செல்கிறது. அது மாத்திரமல்ல, வசனம் சொல்ல கோபாக்கினைக்கு ஏதுவாக இருக்கின்றோம். ஆண்டவருடைய வருகை நாளிலே, நியாயத்தீர்ப்பு நாளிலே அவருடைய கோபாக்கினைக்கு ஏதுவாக இந்த பாவம் நம்மை கொண்டு சென்று விடுகிறது. நித்தியமான ஒரு ஆக்கினை தீர்ப்பை என்ன செய்து விடுகிறது? கொண்டு வந்து விடுகிறது. ஆகவே தான் ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது இந்த பாவத்தை குறித்து அவன் சொல்லுகின்றான். 23ஆம் ரோமருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், என் அவயவங்கள் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. இந்த பாவம் என்னை சிறைப்படுத்தி விடுகிறது. 24ஆம் வசனத்தில் சொல்ற, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? பவுல் சொல்லுகின்றார், எனக்குள்ளே ஒரு பாவம் ஒன்று என் சரீரத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது, அது என்னை சிறையாக்கி விடுகிறது. இது பாவத்தின் வல்லமையிலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் விடுதலை பெற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், எதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 39ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில், என் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்கும் என்று இங்கு தாவீது ராஜா கதறுகின்றதை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, வேறு எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம்? கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, என்ன அடிமைத்தனம் என்றால், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்க ஒரு அதிகாரம் இருக்கிறது. அது என்ன அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா, இருளின் அதிகாரம். அதிலிருந்து நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால் விடுதலை பெற வேண்டும். இந்த இருளின் அந்தகாரத்தின் வல்லமை யாருன்னு பிசாசானவன் பார்த்துக்கிடுங்க. அவன் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அப்ப அந்த பிசாசின் வல்லமையிலிருந்து, இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனும் விடுதலை பெற வேண்டும். பாவம் ஒரு மனிதனை சிறைப்படுத்துகிறது, பிசாசானவன் அவனும் சிறைப்படுத்துகிறான். அப்போ ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட போராட்டங்கள்லாம் வருகிறது பாருங்கள். நீங்க எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்க்கணும். 14ஆம் வசனம் பிந்திய வசனம் சொல்லுகிறது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு. அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து இந்த மரணத்தின் அதிகாரியை பிசாசானவனை அழிக்க வேண்டும். இருளின் அதிகாரத்தை உடையவனாக இருக்கிறது பிசாசை என்ன அழிக்க வேண்டும்.
அது என்ன செய்கிறது சொன்னால் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜீவகாலமெல்லாம் நம்மை இந்த மரண பயத்தில் அவன் என்ன செய்தான்னா நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறான். அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த பிசாசான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன செய்தான்னா பல வகையான அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறான், மரண பயத்தை கொண்டு வருகிறான். அது மாத்திரமல்ல, பல வகையான போராட்டங்கள் நம்முடைய சரீரத்தில் கொண்டு வருகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நீங்க 13ஆம் அதிகாரத்துல 11, 12, 13 ஆகிய வசனங்களிலே நான் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ அங்க 18 வருஷமாக எவ்வளவு பேர் நிமிரக்கூடாத ஒரு கூனி அங்கு வந்திருக்கிறார். அவளை பிசாசான நினைச்சதுன்னா கட்டி வைத்திருக்கிறான். அவளை அழைத்தவர் சொல்லுகிறார் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இவள் 18 ஆண்டு காலங்களாக ஒரு பலவீனப்படுத்த ஒரு ஆவியினால் சிறைப்படுத்தப்பட்டிருந்தாள். ஆண்டவர் அவள் இணைச்சதன்னா விடுதலையாக்குறார். அப்போ இந்த ஆவியின் அந்தகாரத்தின் வல்லமை என்ன செய்யுதுன்னா பல வகையான பலவீனங்கள் நமக்கு கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஆவி வேற என்ன செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிசாசு என்ன செய்கிறான்னா, இங்கு யோவானின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த பிசாசானவனை திருடன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த பிசாசு கடைசியில் எங்கே கொண்டு போய் விடுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை அழிக்கும்படியாக கொல்லும்படியாகத்தான் கடைசியில் கொண்டு போய் விடுவான். இது தெரியாமல் இன்னைக்கு நிறைய பேர் பிசாசினுடைய காரியங்களை தேடி ஓடுகிறதை பார்க்கிறோம். குறி கேட்கறது, ஜாதகம் பார்க்கறது, இன்னும் பல வகையான ஏதாவது பரிகாரம் இந்த பிசாசு நமக்கு செய்திட மாட்டான்னு சொல்லி அவனுக்கு ஏதாவது செய்கிறது. இப்படி பல காரியங்களை செய்து கொண்டு மக்கள் ஏமாந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவனுடைய குணாதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் திருடன் பார்த்துக்கிடுங்க, அவன் கொல்லவும் அழிக்கவும் மாத்திரம்தான் அவனுக்கு தெரியும். அது மாத்திரம்தான் அவன் செய்வான். ஜனங்களுக்கு தெரியாமல் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் இவர்களிருந்து நினைச்சதார்னா விடுதலையாக்குறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல 22 28 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரை நோக்கி ஓடி வருகிறாள். ஆண்டவரே, தாவீது குமாரன் எனக்கு இறங்கும், என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள். பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப இந்த பிசாசு இந்த உலகத்துல ஒவ்வொருவரையும் பயங்கரமான வேதனைகளுக்குள்ளாக கொண்டு செல்கின்றான். நல்லவைகளை செய்கிற பிசாசு இந்த உலகத்துல எங்கேயும் கிடையாது பார்த்துக்கிட்டீங்க. எல்லாம் இந்த பிசாசின் வல்லமைகளும் மனிதனுக்கு பலவீனங்களையும் நோய்களையும் அது மாத்திரமல்ல வேதனைகளையும் ஆக்கணி தீர்ப்புகளையும் தான் நினைச்சுதானே கொண்டு வருகிறான். ஆனால் இயேசு மாத்திரம்தான் அவை எல்லாவற்றும் நமக்கு விடுதலையும் மகிழ்ச்சி நினைச்சுதானா கொண்டு வருகிறார். ஒரு முறை ஒரு சபையிலே நான் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது ஒரு வாலிப மகள், அவள் திடீரென்று அவளுக்கு ஏதோ மனசுல ஒரு வகையான ஒரு வேதனை அவளால் தாங்க முடியல. அவள் என்ன செய்தான்னா, பெற்றோர் இல்லாத ஒரு நேரத்தில் வீட்டுக்குள் போய் அவ தன்னுடைய துப்பட்டாவை எடுத்து இந்த மேலுள்ள உத்தரத்தில் கட்டி அவள் தற்கொலை செய்யும்படியாக முயன்று கொண்டிருக்கும்போது எதிர்பாராத விதமாக அவளுடைய பெற்றோர் வந்த நிமித்தமாக அவள் தொங்குகிற நேரத்தில் அவள் போய் பிடித்து கொண்டார்கள். காப்பாற்றப்பட்டாள். ஆனாலும் அவளுக்குள்ள அந்த வேதனை என்ன செய்யலன்னா மாறவில்லை. எவ்வளவோ பேரண்ட்ஸ் ஆலோசனை சொன்னாங்க, என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க. அவளால் ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருந்தா. மீண்டும் ஒரு முறை என்ன செய்தான்னா, ஒரு கிணற்றுல போய் சாகலன்னு சொல்லி கிணற்றுக்குள்ள விழுந்தா. ஆழமான ஒரு கிணறு, ஆனால் அவளுக்கு நீச்சல் தெரிந்திருக்குது. பக்கத்தில் உள்ள மக்கள்லாம் சேர்ந்து என்ன செய்தாங்கன்னா காப்பாற்றி விட்டார்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு முறை என்ன செய்தான்னா, அவ தன்னுடைய வீட்டிலே இந்த பூச்சி மருந்து வச்சுருந்தாங்க. வயல்களுக்கு இந்த களைக்கு இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பதற்காக வாங்கி வைத்திருந்தாங்க. அதை போய் குடித்துவிட்ட, கொஞ்சம் குடித்து அதுக்குள்ளே போய் பிடிக்கி விட்டார்கள். 3 முறை காப்பாற்றப்பட்டாள். கண்ணீரோடு கூட ஆலயத்துக்கு கொண்டு வந்து, ஐயா, என்னுடைய மகள்
இப்படி 3 முறை தற்கொலைக்கு முயன்றிருக்கிறாள். நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க ஐயா. சபையா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண பார்த்துக்கிடுங்க. கர்த்தருடைய பெரிய கிருபை நான் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு ஜெபிக்கும் பொழுது திடீர்னு கீழே விழுந்தாள். அவ்வளவுதான். அன்னையோடு அந்த பிசாசு 7 பிசாசு உள்ள நினைச்சதுனா இருந்துச்சு. ஒண்ணுன்னா நான் போறேன் சொல்லிவிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டது. அவள் மீண்டும் ஒரு புதிய ஒரு மகளாக வந்தாள். அவள் ஒரு சின்ன ஒரு வேதாம கல்லூரிக்கு சென்றாள். வேதத்தை படித்தாள். கர்த்தருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டாள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பிசாசு மனிதனை கொல்லும்படியாகத்தான் அவன் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் மாத்திரம்தான் அதிலிருந்து நமக்கு விடுதலை என்ன செய்தார்னா கொடுக்கிறார். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேறு எதுல நம்ம சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 4ஆம் அதிகாரம் 38 40 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிட்டு உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இங்கே நம்ம பார்க்கிறோம், பேதுருவின் மாமி வியாதியினால் பலவீனப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 40ஆவது வசனத்தில், சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். அடுத்தபடியாக ஏராளமான மக்கள் வியாதியினால் என்ன அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அது ஒரு சிறையிருப்பை போல இருந்துச்சு. விடுதலை பெற முடியாமல் தவித்து கொடுத்தாங்க. அப்போ பாவ அடிமைத்தனம், பாவத்தின் சிறையிருப்பு. இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு அந்தகாரத்தின் அடிமைத்தனத்தை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது வியாதியினுடைய ஒரு அடிமைத்தனம், அது நம்மை அடிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்படி பல வகையான அடிமைத்தனத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஜனங்கள் பொதுவாக இப்படிப்பட்ட காரியத்தில் அடிமைத்தனத்தில் இருந்திருக்கிறபடினால விடுதலை பெற முடியாமல் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். வேதத்தில் மிக முக்கியமாக 2 அடிமைத்தனத்தை குறித்து பழைய ஏற்பாட்டை சொல்லியிருக்கு. ஒன்று எகிப்தின் அடிமைத்தனம், இன்னொன்று பாபிலோனுடைய அடிமைத்தனம். எகிப்தின் சிறையிருப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் யோசேப்பின் காலத்தில் அவங்க எகிப்துக்கு போனாங்க. அப்போ அவங்களுக்கு அறியாமல் போனவங்க தான். அங்கே வேற வழி இல்லாமல் அங்கே போனாங்க. அப்படியே அங்கே அடிமைப்படுத்தப்பட்டு விட்டார்கள். 400 வருஷத்துக்கு மேலே பார்த்துக்கிட்டுங்க. அதனுடைய விளைவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் 11 தொடர்ந்து வாசி பார்க்கும் பொழுது அவர்கள் கொடுமையாக வேலை வாங்கப்பட்டார்கள். நியாயமான கூலி கொடுக்கப்படவில்லை. பெரிய பெரிய பட்டணங்களெல்லாம் இவங்க தான் கட்ட வேண்டிய ஒரு சூழலை, செங்கலை அறுத்து அதை சுட்டு அந்த எகிப்திய மக்களுக்கு தான் இவங்க உழைச்சாங்களே தவிர, இவங்க சாதாரணமாக கடினப்பட்டு உழைத்தாலும் கூட சாதாரணமான ஒரு மக்களாகத்தான் இருந்தாங்க. அவருடைய ஜீவனுக்கு கூட கசப்பாயிற்று என்று தான் வசனம் நினைச்சதுன்னா சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக சர்வ வல்லமுள்ள தேவனாகிய யெகோவா கர்த்தரை நோக்கி அவங்க முறையிட்டார்கள். தேவனை கண்ணோக்கினார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவரோடு கூட செய்த உடன்படிக்கை அவன் நினைவு கூர்ந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் இறங்கி வந்தார். அது விளைவு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விடுதலை. நீங்கள் யாத்திரை புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் அவங்க திரும்பி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டாங்க. ஒரு பெரிய விடுதலை செய்து பெற்றுக்கொண்டார்கள். எகிப்தியரை கொள்ளையிட்டார்களாம். நான் நினைக்கிறேன் 400 வருஷத்துக்கு சேர்த்த ஒரே ஒட்டுமொத்த கூலி அன்னைக்கு பெற்றுக்கொண்டார்கள் பார்க்கிறோம். அப்போ இது ஒரு சிறையிருப்பு, ஒரு அடிமைத்தனம். இன்னொன்று பாபிலோன் சிறையிருப்பு. அது இவர்கள் பாவம் செய்த நிமித்தமாக, தவறு செய்த நிமித்தமாக அந்த சிறையிருப்பு அவர்களுக்கு கிடைத்தது பார்த்துக்கிடுங்க. எத்தனையோ தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்பினார். எத்தனையோ ஊழியர்களை அனுப்பினார். அந்த ஊழியர்களை போலாம் கல்லறிஞ்சாங்க, கொன்றாங்க, வாளால் அறுத்து போட்டார்கள்.
சித்திரவதை பண்ணாங்க. இதுதான் அந்த ஜனங்கள் செய்தாங்க. அதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வேண்டுமென்றே தவறு செய்தபடினால தான் பாபிலோன் சிறையிருப்பு 70 வருஷம். பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு ஜனங்கள் அறிந்தும் அநேக பாவங்கள் செய்தபடினாலே சிறையிருப்பில் இருக்கிறாங்க. அறியாமல் தவறு செய்த நிமித்தமும் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. அப்போ இந்த சிறையிருப்பிலிருந்து எப்படி நாம் மீண்டு வருவது, அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. இங்கு அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தில், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இயேசு மாத்திரம்தான் விடுதலையை நமக்கு தர முடியும். இது உலகத்தில் எந்த ஒரு மன்னரோ, எந்த ஒரு அதிபதியோ, எந்த ஒரு அதிகாரியோ, தலைவர்களோ நமக்கு என்ன செய்ய முடியாது, விடுதலை தர முடியாது. இயேசுவால் மாத்திரம்தான் விடுதலை கொடுக்க முடியும். எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். அப்போ குமாரன் விடுதலை ஆக்கும்படியாக நம்ம தேவ சமூகத்தில் அவரிடத்தில் வரும்பொழுது நம்ம விடுதலை ஆக்குகிறார். ஏனென்றால் அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. பார்த்து கிடைக்க மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 21ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகின்றது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள். ஏன் தெரியுமா? தமது ஜனத்துடைய பாவத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை ரட்சிப்பார். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர் நமக்கு ஒரு மீட்பராக, இரட்சகராக, இஸ் இஸ் சேவியர். அவர் நமக்கு ஒரு மீட்பராக, இரட்சகராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். எபிரேயர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதனை இவ்வாறாக சொல்லுகிறது. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஏன் தெரியுமா? இயேசு நமக்கு விடுதலை கொடுக்கிறார். தம்முடைய சொந்த இரத்தத்தையே நம் ஒவ்வொருவருக்காக சிந்தனைப்படினார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 2 வசனங்களிலே தம்மையே கிருபாதர பலியாக, ஜீவ பலியாக நம்ம எல்லாருக்காக இயேசு எனக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஒரு பெரிய ஒரு விடுதலையை நாம் என்ன செய்து கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே தான் அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு ஒரு பிறவி சப்பானி ஒருவன் இருக்கிறான். பேதுருவும் யோவானும் என்ன செய்கிறாங்கன்னா, ஜெபம் வேளையாக 9ஆம் மணி நேரத்தில் தேவாலயத்துக்கு செல்லுகிறாங்க. அந்த வாசலில் இருந்த அந்த சப்பானி இவங்களை பார்த்து கேட்குறாங்க, என்னை பிச்சை போடும் என்று கேட்குறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க? நீங்கள் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அப்படி கையை பிடிச்சி தூக்கி விடுறாங்க. வசனம் சொல்லுகிறது 8ஆம் வசனத்தில், அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம். தேவாலயத்தில் போய் என்ன செய்தான்னா சந்தோஷமாக நிற்கிறான். 40 வருஷங்க அவன் அப்படியே அந்த இடத்துல உட்கார்ந்திருந்தான். பிச்சை கேட்டு கொடுத்தனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி வைத்தார். கோபுரத்தில் வச்ச மாதிரி அவன் ஆக்கி விட்டார். கோயிலுக்கு வந்துட்டாங்க. விடுதலை பெற்றவர்கள் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை துதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணுங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாத தேவர் இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். காரணம் இயேசு என்னும் நாமம், அவரை பற்றுகிற ஒரு விசுவாசம். அவன் சொல்லுகிறான் 16ஆம் வசனத்துல, அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்திட்டு ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு மாத்திரம்தான் விடுதலை கொடுக்கிறவர். இயேசுவின் நாமந்தான் நமக்கு விடுதலை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த குமாரன் தான் நம்ம என்ன செய்தார்னா விடுதலை ஆக்கிறோம். இப்போ எப்போது நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும், சார்ந்து இருக்க வேண்டும் என்று தேவன் என்ன செய்தார்னா நம்மளை எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, வேறு நமக்கு எப்படி விடுதலை கிடைக்கிறது? 2 கொரிந்தியர் நிருபத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ இயேசு நமக்கு விடுதலை கொடுக்கிறார்.
ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு நினைச்சார்னா பெரிய விடுதலை கொடுக்கிறார். ஆகவே தான் லூக்கா சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் வேத இவ்வாறாக சொல்கிற 18ஆம் வசனத்தில், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆவியானவர். இந்த ஆவியானவர் மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது இருதயம் நொறுங்குண்டதை தேவனை குணமாக்கி விடுகிறார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுத்து விடுகிறார். என்னென்ன காரியத்தில் நம்ம சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறோமோ எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஆகவே தான் அப்போஸ்தலர்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்க 38ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார், தேவனுடைய அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித்திருந்தார். இந்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு விடுதலை, நன்மையை ஆண்டு இறைச்சிதான் நாம் பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 28ஆம் வசனத்தில், அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேக தரம் அவர்களை விடுதலையாக்கி விட்டீர். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது நியாயாதிபதியின் காலங்களில் பல வகையான ஜாதிகள் அவர்களை அவ்வப்போது அடிமைப்படுத்தி கொண்டிருந்தார். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இவர் செய்த பாவத்து நிமித்தமாக கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செய்தபடினால அமலேக்கர் கையில, மீதியானுடைய கையில, மோபியருடைய கரங்களில, பெலிஸ்தருடைய கரங்களில் இப்படி விற்று போட்டதாக வேதத்திலே பார்க்கிறோம். அவ்வப்பொழுது சில பரிசுத்தவான்களை எழுப்புகிறார், எழுப்பி அவர்கள் விடுதலையாக்குறார். எப்போ தெரியுமா? இவங்க ஆண்டு நோக்கி கூப்பிடும் பொழுது. ஆகவே தான் நீங்கள் நியாயாதிபதி புஸ்தகத்தை வாசித்து பார்க்கிற 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இந்த மீதியானியர் இஸ்ரவேல் ஜனங்களை 7 வருஷம் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அவங்கள தாங்க முடியல. ஆண்டு நோக்கி கூப்பிட்டாங்க, வேண்டுதல் பண்ணினாங்க, ஜெபம் பண்ணினாங்க. ஆண்டவர் நினைச்சதார்னா இரக்கம் பாராட்டினார். ஒரு மனிதனை எழுப்பினார், கிதியோன். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொல்லி அவனை அனுப்புகிறதா பார்க்கிறோம். நீங்க 7ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 12ஆம் வசனத்தில், மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்திய புத்திரரும் வெட்டு கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கில் படுத்து கிடந்தார்கள். ஒரு திரள் கூட்டம் வெட்டு கிளிகளைப் போல பல வகையான ஜாதிகளுக்கு விரோதம் வந்தார்கள். ஆனால் இந்த கிதியோன் வெறும் 300 பேரோடு மாத்திரம்தான் போனான். ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும், நமக்கு எதிராக நிற்பவன் யார்? ஒருத்தரால் நிற்க முடியாதுங்க, ஒருத்தர் இருக்க முடியாது. நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கும் பொழுது, அப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மாத்திரம்தான் நமக்கு விடுதலை. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது ஒரு பெரிய விடுதலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதோடு மாத்திரம் இல்லைங்க, நம்ம தேவ சமூகத்தில் நம்ம கண்ணீரோடு கூட ஜெபிக்கும் பொழுது, உருக்கத்தோடு கூட அவர் நோக்கி பார்க்கும் பொழுது, கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு இறங்குகிறார். நம்முடைய சூழ்நிலையை முற்றிலுமாய் மாற்றி ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை கொண்டாடப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். மகனே மகளே, உன் சிறையிருப்பு எதுவாக இருந்தாலும், உன் அடிமைத்தனம் எதுவாக இருந்தாலும், அது ஒருவேளை உன்னுடைய நீயாக இருக்கலாம், உன் குடும்பமாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக கூட இருக்கலாம், நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நம்பிக்கையிலே நாம உறுதியாக நிலைத்திருப்போம். இயேசுவின் நாமத்தை மாத்திரம் நம்ம சார்ந்து இருப்போம். அவருடைய ஆவியில் நிறைந்திருக்கும் நம்ம ஒப்பு கொடுப்போம். எப்பொழுது அவரையும் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் தருகிற விடுதலையை நாம் குடும்பமாக அனுபவித்து இந்த பண்டிகையை கொண்டாடுவோம். தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கிறிஸ்தவ கீர்த்தனை 30 பாடுவோம். மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானார் ஜெய ஜெயம்.
கிறிஸ்தவ கீர்த்தனை 30 பாடுவோம். ஜெபம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை தருகிறவர். பாவத்தின் வல்லமையிலிருந்து, பிசாசின் வல்லமையிலிருந்து, வியாதியின் வல்லமையிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் என்று வசனம் சொல்லுகிறதப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலும் ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீர் எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற என்று ஒரு வேதத்தின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த முடிய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இப்போது இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகள் எங்கிருந்தாலும், எந்த இடத்துல, எந்த தேசத்திலிருந்து ஆண்டவரே தன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து, சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை பெற வேண்டும் என்று என்னென்ன காரியங்களுக்கு உம்மை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சிறையிருப்பிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்கப்பா. கிறிஸ்து பிறப்பின் மெய்யான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் எங்களுடைய பிள்ளைகள் சிறையிருப்போடு கூட கொண்டாடக்கூடாது. அந்த மகிழ்ச்சியோடு கூட கொண்டாடும்படியாக இப்பொழுது உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உடைய வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறோம். அநேக குடும்பங்கள சுவாமி ஆண்டவர் பல வகையான பாவத்து நிமித்தம் ஆண்டவர் சிறைப்பட்ட ஒரு ஆண்டவர் காரியத்தை நிமித்தமாக நிம்மதியான தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். கணவனுடைய பாவமான வாழ்க்கை நிமித்தமாக, மனைவியுடைய தவறான காரியத்தை நிமித்தமாக, பிள்ளைகளுடைய சிறையிருப்பு நிமித்தமாக எத்தனையோ குடும்பங்கள்ல கண்ணீரோடு கூட உம்மை நோக்கி கதறி கொண்டு இருக்கிறாங்கப்பா. இப்பொழுதும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. எகிப்து
எகிப்து தேசத்தில் அந்த ஜனங்களை நோக்கி முறையிட்ட பொழுதப்பா அவருடைய கண்ணீரை நீர் பார்த்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்போடு கூட செய்த உடன்படிக்கை நினைத்து அவள் விடுதலை ஆக்கினீரே. இப்பொழுது கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவராகிய கர்த்தர் நினைத்து அப்பா அவர் சிந்திய இரத்தத்தின் மூலமாக இந்த பிள்ளைகள் இந்த பாவ சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி சந்தோஷத்தை நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒருவேளை பிசாசின் வல்லமையினால் பல வகையில் பாதிக்கப்பட்டு வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகள் குடும்பங்கள் கூட தகப்பனே பல வகையான செய்வினைகள் போராட்டம் ஆண்டு பில்லி சூனியம் பல வகையான மாந்திரிக வல்லமையினால் கட்டப்பட்டு வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது குடும்பத்துக்குள் இறங்குவதாக, பரிசுத்த ஆவியோட வல்லமை அந்த பிரசன்ன குடும்பத்துக்குள் இறங்கி அவளுக்கு ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த பிசாசு கெடுத்து கொண்டிருக்கிறானோ ஆண்டவரை குமாரங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் சொன்னீரேப்பா. இப்பொழுது என் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிசாசின் தலையை நசுக்கின ஆண்டவருடைய வல்லமை இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில இறங்குவதாக சுவாமி. குடும்பத்தை நிமித்தமாக நிம்மதியை இழந்து போனாங்கப்பா, சமாதானத்தை இழந்து போனாங்க ஐயா. அது இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் பிரவேசித்து எல்லா கட்டுகளில் இருந்தும் ஆண்டவரே பிசாசின் வல்லமை இருந்து விடுதலையாக்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்று வியாதினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக, அப்படிப்பட்ட சிறையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அவர்கள் எப்படிப்பட்ட வியாதியிலே பாதிக்கப்பட்டு வேதனையோடு கூட இருந்தாலும் கூட இப்பொழுதுமே நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. அது சமீபத்தில் ஏற்பட்ட வியாதியாக இருந்தாலும், நாள்பட்ட வியாதியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், அது மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும் என்று ஜெபிக்கிறோம். நடக்க முடியாதவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு அற்புதம் நடப்பதாக. கண்களில் உள்ள பார்வை பிரச்சனை நிமித்தமாய் ஆண்டவரை கவலையோடு கண்ணீரோடு பார்த்து கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கண்களில் இருக்கிற பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் ஆண்டவரை உள் உறுப்புகள் ஏற்பட்ட பலவீனங்கள், ஆண்டவரை உமக்கு சேதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஆண்டவரே அது எல்லாம் புதுப்பிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வல்லமை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இறங்கி அவளை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கி கண்ணீரோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிற என் அன்பு தாய் தகப்பன் மாதிரி ஒரு விசை கண் நோக்கி பார்ப்பீராக. கர்த்தருடைய வல்லமை அவள் மீது இறங்குவதாக, அவளை பலப்படுத்துவதாக, அவருடைய கரங்களை பிடித்து நடத்துவீராக சுவாமி. நல்ல சுகத்தை பலத்தை தீர்க்க ஆயுசும் கொடுத்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் அவளோடு கூட இருந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுகின்ற அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை அவளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு கரங்களையும் பிடித்து கொள்வீராக. ஆண்டவர் இந்த வயதான காலத்தில் ஆண்டவர் எல்லாரும் தள்ளிவிட்டாலும் நீர் எங்களை தள்ளாத தேவன் ஐயா. உமது பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும்படியை ஜெபிக்கிறோம் ஐயா. சின்னஞ்சிறு குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும். திருமண தடைகள் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே நெடுங்காலங்களாய் காத்திருக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அற்புதம் நடக்கட்டும் ஐயா. திருமண தடைகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே மங்களகரமான காரியங்கள் இந்த குடும்பத்தில் நடக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. குழந்தை செல்வங்களுக்கு பல வருடங்களை காத்திருக்கிற தம்பதிகளுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நீர் இந்த உலகத்தில் வந்து உதித்தவரே, இந்த ஆண்டு இதெல்லாம் உடைய பார்வைக்கு சாதாரணமான காரியம் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளுக்கு தயவா இறங்கி கற்பத்திற்கு நீ கொடுத்து இது கிறிஸ்து பிறப்பின் சந்தோஷத்தை அவர்கள் மகிழ்ச்சியோடு கூட கொண்டாடும்படியாக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பெருகாலம் இருக்க அருமையான சகோதரிகளுக்கு சுக பிரசவத்தை ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். இது என்னென்ன காரியங்களுக்காக நோக்கி மன்றாடுகிறார்களோ ஒவ்வொரு காரியத்துக்கு ஆசீர்வதிப்பீராக. தொழில்களை ஆசீர்வதிங்க ஐயா. அது விருத்தி அடைய பண்ணுவீராக. அதோடைய எல்லைகளை விசாரமாக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா நஷ்டங்களும் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பொருளாதார ரீதியிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. கடன் பிரச்சனை மாறட்டாங்க ஜெபிக்கிறோம். ஏழைகள், திக்கத்தோட அனாதைகள், விதவைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை ஒளிப்பதிவு செய்த உதவி செய்த சென்னை சார்ந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான அடியா டாமினிக் ஐயா அவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆலிஸ் டாமினிக் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. நீங்க கொடுத்த 3 பிள்ளைகளுக்காக, அவர் கொடுத்த அருமையான குடும்ப வாழ்வு
வாழ்வுக்காக, கற்பத்திற்கு ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக அன்பு மகள் ஹேவண்டாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தன்னுடைய பிறந்த நாளை காணும்படி கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷம் அருமையான மகளுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டை இருக்க கிருபைதார். முது பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை ஆண்டவர் கட்டளையிட்டு அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தர் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நீர் நிரப்பி உயர்வை கொடுத்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளைக்காய் ஜெபிக்கிற, பல வகையில் உதவி செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் ஏழை எளிய மக்களுக்கு மனம் வந்து கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் 1000 பெற்றுக்கொள்ள கிருபைதாரும். ஆசீர்வதியும் நாமத்தை மையப்படுத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனசாவப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கி கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கு நியாயாதிபதியே, தேவனுடைய நீதியுள்ள கோபாக்கினை வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாதவாறும் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமேன். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமக்கு மனம் தருவர் யாவருக்கும் பாவமன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடுதலையாக்கி சகல நன்மையில் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றிய ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தியவன் அடைமடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. உங்களை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்தில் விடுத்த தேவருக்கு தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு விசேஷ கடமையுமாயிருக்கிறது. ஆதலா தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்களும் முது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி
இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கைகளும் பார்த்ததல்ல, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செயலட்சியமுடைய மாறாத ஆண்டவர இருக்கிறேன். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரம் சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி தந்திரனே, அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தும் அல்லாமல் தமது நேர்மையான மரணத்தை என்றைக்கும் நினைப்போடு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டியிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜபத்தை கேட்டருளி முதுகுமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டு பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தை நினைவுகூர்ந்து உமது சிறுசி பதார்த்தங்களை இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்கு உழலாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்கு கை கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படி ராபோஜனை பண்ணின பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்புடன் உங்களுக்காக அனைவரும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார்.
ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற பரமபிதாவாகிய கர்த்தாவே, முது அடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திர பலிகளை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திருரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் மற்றும் நம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவருக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துவமாய் எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரணையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினால் நிரப்பிட வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாய் இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரம் இருந்த பொழுதும் எங்கள் அபாத்திரத்தை தேவருக்கு கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற தேவருக்கு அவர் மூலமாய் சகல கனமயமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. உன்னத தேவனுக்கு
ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இன்று நாங்கள் காதால கேட்ட வாழ்க்கைகள் பலனத்தாய் போகாமல் உடைய நாமத்திற்கு கனமும் முகழும் உண்ணவதற்கு ஏதுவாகிய நன்னடைக்கு ஆகிய கனிகளை கொடுக்கும்படி உடைய கிருபையினால் இந்த வாக்கியங்களை எங்கள் இறுதி பெற்றுள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தை சிந்தை காக்கிடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கொடுந்து இன்றும் என்னும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. நிறைவு கீதமாக கீதம் 98 பாமாலை 65 பாடுவோம். நடுக்குளிர் காலம் கடும்பாடையாம். கீதம் 98 பாமாலை 65 பாடுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஐயா. மெய்யாகவே எங்கள் ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே ஸ்தோத்திரம். வருகிற நாட்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு நாளை காணப்பட கிருபைதாரும். இந்த ஆராதனை என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய பிள்ளைகள் கடந்து கொண்டார்களோ எல்லா தேவைகளையும் கற்று சந்தித்து உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக, அவனது ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.